தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொகுதிகள் பங்கீடு குறித்த பேச்சு பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. திமுகவில் ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலிலும் தொடர்கின்றன. இதற்கிடையில் விஜய் தாவேகவுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என கொளுத்தி போட்டார். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்குள் கூட்டணி மாற்றம் குறித்து மறைமுக ஊசலாட்டம் ஏற்பட்டுள்ளதால் சற்று அதிர்வு ஏற்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணிக்குள் பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா தரப்பை சேர்ப்பதன் மூலம் தென் மாவட்டங்களில் சாதகமாக இருக்கும் என பாரதிய ஜனதா பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. திமுகவில் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் ஐவர் குழுவை காங்கிரஸ் அமைத்துள்ளது. அதிமுகவுடன் பேச்சு நடத்த மேலிட பார்வையாளராக பாரதிய ஜனதா தரப்பில் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்னும் இரு தரப்பிலும் கூட்டணி குறித்தே இறுதி செய்யப்படாத நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பட்டியல் சமூக வலைதளங்களில் வெளியானது. இது கூட்டணி கட்சி தலைமை மீது ஒருவித மனசலனத்தையும் சமூக வலைதளங்களில் இயங்கும் கட்சி தொண்டர்களுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து பிரபல கட்சிகளை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அணியினர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த தேர்தலில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படும் சோசியல் மீடியாக்களை பின்பற்றுவோர் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் நடிகர் தொடங்கிய கட்சி தொடர்பாக பாசிட்டிவ் தகவல்களை பதிவிட்டு அதிக லைக், கமெண்ட்ஸ் வர வைக்க மாதச்சம்பளம் நிர்ணயித்து அக்கட்சியில் விர்ச்சுவல் இளைஞர் கட்டமைப்பையே உருவாக்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளின் ஐடி விங் சார்பில் எதிர்க்கட்சி கூட்டணிகளை குழப்பி அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உத்தேச தொகுதி பங்கீடு பட்டியல் என வேண்டுமென்றே பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இது கட்சிகளுக்குள் மனக்கசப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் எந்த செய்தி உண்மை, எது போலி என மறுநாள் நாளிதழ்களில் பார்த்த பின்தான் முடிவு செய்ய முடிகிறது என்றனர்.